இயேசுவில் பிரியமானவர்களே, இறைவனின் இறையாசீர். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் இறைவார்த்தைகள் சீடர்களுடைய உலக இயல்பான சிந்தனைக்கும் இயேசுவின் விண்ணக பார்வைக்கும் இடையிலான ஒரு மிகப்பெரிய வேறுபாட்டை காட்டுகின்றன. சீடர்கள் இன்னும் சக்தி, பதவி, அந்தஸ்து ஆகியவற்றை பற்றி தான் பேசுகிறார்கள். ஆனால் இயேசு அதற்கு முற்றிலும் எதிர்பாராத ஒரு பதிலை கொடுக்க ஒரு சிறு பிள்ளையை அவர்கள் நடுவில் நிறுத்துகிறார். இறையியல் சிந்தனையோடு பார்க்கையிலே சீடர்களின் கேள்வி மனித இயல்பு என்ற பார்வையில், சீடர்கள் கேட்ட விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்ற கேள்வி அரியணையில் அமரப்போவது யார் என்ற உலகியல் அதிகாரத்திற்கான ஏக்கத்தை குறிக்கிறது. இது மனிதர்களின் பொதுவான பேராசை மற்றும் சுயநலத்தின் பிரதிபலிப்பாக இருக்கிறது. விண்ணரசில் நுழைய நாம் சிறு பிள்ளைகளைப் போல் மனம் திரும்பி நம்மை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் என்று இயேசு நம்மை அழைக்கிறார். சிறு பிள்ளை என்பது எளிமை, நம்பிக்கையுள்ள சார்பு நிலை, தன்னடக்கம் மற்றும் தாழ்மை ஆகியவற்றின் உருவகமாக இருக்கிறது. இன்றைய நாளிலே நாம் புனித குழந்தை தெரசாவின் திருவிழாவை கொண்டாடுகிறோம். அவர் பெரிய வீர செயல்களை தேடாமல் சின்ன சின்ன தினசரி கடமைகளை எளிமையுடனும் மிகுந்த அன்புடனும் இயேசுவுக்காக செய்தார். தன் பலவீனங்களையும் குறைபாடுகளையும் ஏற்றுக்கொண்டு ஒரு சிறு குழந்தை தன் தந்தையை சார்ந்திருப்பது போல இயேசுவின் கைகளில் முழுமையாக சரணடைந்தார். கன்னியர் மடத்தில் அதிகாரத்தை நாடாமல் எல்லோரிலும் சிறியவராக இருக்க விரும்பினார். இதன் மூலம் தம்மை தாழ்த்திக் கொள்பவரே விண்ணரசில் பெரியவர் என்ற இயேசுவின் கூற்றை வாழ்ந்து காட்டினார். கோபத்துக்காகவோ அல்லது பழிவாங்குவதற்காகவோ இடமில்லை என்பதை நிரூபித்து, நிராகரிப்பையும் கடந்து அன்பு செலுத்துவதே விசுவாசம் என தன் வாழ்வால் உணர்த்தினார். சுருக்கமாக சொன்னால், சின்ன செயல்களில் பெரிய அன்பு, முழுமையான நம்பிக்கை மற்றும் ஆழமான தாழ்மை ஆகியவையே புனித குழந்தை தெரசாவின் சின்ன பாதையின் அடிப்படையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் இதயம் ஒரு குழந்தையைப் போல இருக்கிறதா? நீங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பை தேடுகிறீர்களா? இன்று புனித குழந்தை தெரசா நமக்கு கொடுக்கின்ற சவாலும் இதுதான். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு பெரிய சாதனைகளிலோ அல்லது பிறரை கண்டித்து தீர்ப்பளிப்பதிலோ இல்லை. மாறாக ஒரு குவளை தண்ணீர் கொடுப்பதிலோ அல்லது ஒரு சிறிய வேலையை மனப்பூர்வமாக செய்வதிலோ தான் இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு சிறியவராக மாறுகிறீர்களோ அவ்வளவு பெரியவராக இயேசு உங்களை ஏற்றுக்கொள்கிறார். ஜெபிப்போமா. அன்பான இறைவா, சிறு பிள்ளைகளின் எளிய உள்ளத்தையும் உம்மையே முழுவதுமாக சார்ந்திருக்கும் தாழ்மை உள்ளத்தையும் எங்களுக்கு தாரும். புனித குழந்தை தெரசாவை போல எங்கள் சின்ன சின்ன செயல்களிலும் பெரிய அன்பை செலுத்த எங்களுக்கு அருளும். நாங்கள் உம்மால் வாழவும் உம்மில் பெரியவராக மாற எங்களுக்கு அருள் புரியும். ஆமேன்.